ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியாக மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலேயே எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியாக ஒரு ஐஸ்கிரீம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இனி வருங்காலத்தில் நிறையா மாம்பழம் நமக்கு கிடைக்கும். அதனால் மாம்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தான் செஞ்சு காட்டுறோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் ஃப்ளேக்ஸே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 300 ml போல் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பெரிய பழுத்த மாம்பழம், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து பால் ஏடை வந்து ஒரு வாரம் போல் சேர்த்து வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 200 ml போல் இருந்ததுன்னா போதும். ஃபஸ்ட் வந்து பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் வந்து நல்லா கொதி வந்தோடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரைலாம் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்லோலியே வச்சு கிண்டுங்க. கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும் பால். ஸோ அந்த டைம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆடை சேர்த்து வச்சுருந்தோம், அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு அதை வந்து விப்பர் வச்சு நீங்கள் அப்படி அதை தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீமியானதெல்லாம் கீழே வந்துடும். அந்த கடினமானதெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே நின்றுடும். இதை வந்து ஒரு 1 hour போல் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து நம்ம தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழ கலவையை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அதை வந்து கிண்ட போகிறோம். நம்ம வந்து இந்த மாம்பழத்தை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வராது. நம்ம இந்த மாதிரி சாஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் அது போயிடும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளேக்கியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை போட்டு இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாம்பழம் வந்து கலர் மாறி உங்களுக்கு சாஸி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்து நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமை இந்த பாலும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்ந்த கலவையில் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சுடுங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாம்பழ சாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஃப்ரீசரில் 4 to 5 hours ஃப்ரீஸ் பண்ணிடுங்க தனியாக. இப்போ வந்து 4 to 5 hours ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த கஸ்டர்ட் கலவை ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த மாம்பழ சாஸும் நம்ம தனியாக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து மிக்சியில் அந்த ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு இப்போ கூட வந்து அந்த மாம்பழ சாஸையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒன்றா வந்து அடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கஸ்டர்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கலவை ப்ளஸ் அந்த மாம்பழ கலவை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் 8 hours அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லுமே நம்ம வந்து வச்சிடணும். இப்போது நம்ம இதை கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். அந்த ஃப்ரீசரில் வைக்கும்போது அந்த தண்ணி எதுவும் ஐஸ்கிரீமில் போய் நமக்கு ஃப்ளேக்கியாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா க்ரீமியாக தெரியுது. நேச்சுரலாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ நம்ம ஆட் பண்ணல. இந்த எல்லோ கலர் கூட நம்ம மாம்பழம் ஆட் பண்ணி தான் வந்தது. ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோம். எவ்வளோ க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சூப்பரான ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருள்னே நம்ம சொல்லலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் நீங்கள் வீட்லேயே சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ மாம்பழம் மட்டும் வாங்கி பால் வச்சு நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதை மேலே டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம். ஸோ சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.